Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 5வது மணி ஜெபத்திலே எலியா செய்த 5வது அற்புதம் யோர்தான் ஆற்றை 2ஆக பிளக்க செய்கின்றார். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே எலியாவினுடைய தீர்க்கதரிசி எலிசா உடைய வாழ்க்கை பற்றி அப்புறம் பார்ப்போம். எலியாவையே நம்பி வந்தவர் எலியாவுடைய வாழ்க்கையிலே அவர் 12 அற்புதங்களை செய்கின்றார். அதுலதான் இப்ப 5வது அற்புதத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 5வது அற்புதம் என்ன அற்புதம் என்றால், எலியாவுக்கு வயசு ஆயிடுச்சு, முதுமை அடைந்து விட்டார், அவர் போயிட்டே இருக்கிறார். அவருக்கு இறை அனுபவம், இறை தோன்றல் இல்ல இறை ஞானம் வந்துருச்சு. நம்ம சாக போறோமோ இல்ல இந்த உலகத்தை விட்டு போக போறோமோ, ஆண்டவர் கட்டளையிட்டு விட்டார் நம்ம அங்க தாண்டி போகணும் என்று. அப்ப அவங்க நடந்துட்டே போகும் பொழுது யோர்தான் நதி வருகிறது. யோர்தான் நதி வரும் பொழுது அவர் திரும்பி பார்த்து என்ன சொல்லுகின்றார், சீடர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் போங்க, நான் தனியா போறேன் அப்படின்ற. அப்ப எலிசா சொல்லுகிறார், இல்ல நானும் வரேன் அப்படி என்று சொல்லி அவர் பிடிவாதமாக செல்லுகின்றார். ஏன்னா குரு ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறாரே அப்படின்னு எலிசாவுக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப எலியா என்ன செய்கின்றார், சரி வா அப்படி என்று சொல்லி அவர் போயிட்டே இருக்கும் பொழுது யோர்தான் நதி வருகிறது. அப்ப யோர்தான் நதியை அவர் என்ன செய்கிறார், தான் வைத்திருந்த அந்த ஒரு துண்டை போல இருந்த அந்த ஷாலை எடுத்து அந்த தண்ணி அடிக்கிறார், அது 2ஆக பிளக்கிறது. அப்ப எலியாவும் எலிசாவும் புல்லுத்தரையில நடந்து போறதை போல அவர்கள் நடந்து கடந்து செல்லுகிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, அந்த வேளையில் தான் அவங்க கடந்து சென்ற பிற்பாடு வானம் திறக்கிறது, பெரிய ரதம் வருகிறது, எலியாவை அழைத்து கொண்டு செல்லுகிறது. அப்ப எலிசா கேட்கிறார், ஐயா எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ அப்படி என்று சொல்லும் பொழுது அவர் அந்த ஷாலை எடுத்து அப்படியே தூக்கி போடுகிறார். எலியாவுடைய ஷால், அந்த துண்டானது எலிசாவுக்கு கிடைக்கிறது. மகா பெரிய பாக்கியம், ஒரு குருவனுடைய ஒரு ஷால் கிடைப்பது. தெய்வ பிள்ளைகளே, அப்ப யோர்தான் நதி 2ஆக பிளக்கப்படுகிறது, அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். யோர்தான் நதியே இறைவாக்கினர்களுக்கு அடங்குகிறது. அதே யோர்தான் நதியில தான் யோசுவா கடந்து சென்றார். அதே யோர்தான் நதியில தான் இயேசுநாதர் ஞானஸ்தானம் பெற்றார். இப்ப யோர்தான் நதி மிகவும் முக்கியம் வாய்ந்தது பைபிள்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில பிளவுகள் நடக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில மாற்றங்கள் நடக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில உடைப்புகள் நடக்கணும். இந்த இறைவாக்கினர்கள் கடந்து செல்வதற்கு தடங்களாக இருந்தது அந்த யோர்தான் நதி. அதுவே வழிவிட்டுச்சு, நீ இறை மகனாக இருந்தால். அப்ப உனக்குள்ளாய் அந்த ஜெப ஆவி இருக்கும் பொழுது பயம்தான். தெய்வ பிள்ளைகள், இன்னைக்கு நிறைய பேரு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்றேன்றான், கடைசியில 3 மாசத்துல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றான், 6 மாசத்துல ஐயோ என் புள்ள சாவ போதோ அப்படின்னு பயப்படுறான், 1 வருஷத்துல டிவோர்ஸ் வாங்கிட்டு போற பிள்ளைங்க இருக்கிறாங்க. இல்ல இவன் இம்பார்ட்டன்ட் சொல்றான், அவன் தகுதி இல்லாதவன் சொல்றான், அவன் குடிப்பழக்கத்துல உள்ளவன், பொய் மேல பொய்களை கேஸ்ல போட்டு இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் உடைந்து போய் இருக்கிறது. ஐயோ 100 கோடி 50 கோடி 2 கோடி 5 கோடின்னு போட்டு கல்யாணம் பண்றான், கடைசியில வாழ்க்கையை இழந்து விட்டு ஐயோ நிம்மதி இல்லாத பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயோ போடுறோம் நம்முடைய மன சந்தோஷத்துக்காக, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு சாப்பாடு கல்யாணத்துல ஒரு பிரியாணியோ ஒரு தயிர் சோறோ போட்டா போதும். ஆனா 24 வகை கூட்டுகள், 24 வகை பொரியல்கள், 24 வகை வறுவல்கள் அப்படின்னு போட்டு ஒரு பிளேட் 5000ன்றான். அதுல 5000த்துல எத்தனை பேத்துக்கு நம்ம சாப்பாடு போட முடியும்? யோசிச்சு பாருங்க. உன்னுடைய பெருமைக்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக சும்மா சின்ன காரியத்தை பெருசா செஞ்சு கடைசியில தெய்வ பிள்ளைகளே அது தோல்வியின் வாழ்க்கையாக, அது சவாலுக்குரிய வாழ்க்கையாக மாறி போகிறது.
ஆடம்பரமான ஒரு சின்ன பர்த்டே செலிப்ரேஷனுக்கு 5 லட்சம் செலவு பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க தெய்வ பிள்ளைகளை. அதனால நம்ம யோசிக்கணும், நம்ம இறை வழியில் செல்லுகின்றோமா, இறை வழியில் செல்லுகிறோமா? இன்னைக்கு நிறைய பேரு ஜாதியை பிடிச்சுக்கிறான், பணத்தை பிடிச்சுக்கிறான், பதவியை பிடிச்சுக்கிறான், இல்ல அரசியலை பிடிச்சுக்கிறான். தனியா நிக்க முடியாது, அவனால் நிக்க முடியல. எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே தான் நிக்கணும். நான் இப்ப ஒரு அட்வொகேட்னா நான் அட்வொகேட்டை பிடிச்சுக்கிறேன். ஏன் நான் தனியான மனுஷனா? ஆண்டவருடைய உள்ளமா இல்லம்மா நான் வாழணும், ஆண்டவரை பிடிச்சுக்கணும் இல்லையா? என் பேங்க் அக்கவுண்ட்ல காசு வச்சிருந்தா பேங்கை பிடிச்சுக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, உனக்கு சப்போர்ட்டுங்கிறது வானத்திலிருந்து வரணும். உனக்கு சப்போர்ட்டுங்கிறது தேவன் தான். வேற எதுவுமே இந்த உலகத்துல எல்லாமே அழிந்து போகக்கூடிய காரியங்கள், எல்லாமே அழிந்து போகக்கூடிய பொருட்கள். இதை பிடிச்சுக்கிட்டு உன்னால வாழவே முடியாது. தெய்வ பிள்ளைகளே, எத்தனை நீ படை வீரனாக இருந்தாலும் உன் மனசுல தைரியம்னு இருக்கணும். அந்த தைரியம் எங்கேருந்து வரும்? கடவுள்கிட்டேருந்து தான் வரும். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உன் மனசுல சந்தோஷம்னு இருக்கும். அந்த சந்தோஷம் யாரு கொடுப்பா? கடவுள் தான் கொடுப்பா. நீ 100 கோடி ரூபா போட்டு கல்யாணம் பண்ணலாம், ஆனா கர்ப்பப்பையில தெம்புன்னு யாரு கொடுப்பா? கர்ப்பத்துல அந்த தரிப்பை யாரு கொடுப்பா? ஆண்டவர் தான் கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளே, அதனால நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். உன்னுடைய உடலை தேவனுடைய ஆலயமாக நீ மாற்றிக்கொள். எலியா மாற்றிக்கொண்டார். அதனால்தான் அந்த தண்ணியை தொட்ட உடனே அது உடைந்து ஓடியது, வலியை கொடுத்தது. அப்ப நீ உன்னுடைய உடலை தேவனுடைய ஆலயமாக நீ மாற்றும் பொழுது, தெய்வ பிள்ளைகளே, நீ தொடுகையில நீ இன்னைக்கு தோல்வி நீ நினைச்சல்ல, அது வெற்றியா மாறிடும். நீ இன்னைக்கு நோயின்னு நினைச்சல்ல, அது ஆரோக்கியமா மாறிடும். நீ இன்னைக்கு ஃபெயிலியர்னு நினைச்சல்லையா, அது சக்சஸா மாறிடும். நீ இன்னைக்கு ஒருவான் நீ நினைக்கிற இல்லையா, அது 100 கோடியா கூட மாறலாம். தெய்வ பிள்ளைகளே, ஆனா உன்னுடைய உடல் இறைவனா மாறணும். உன்னுடைய உடல் இறைவனா மாறணும். அப்ப தேவனுடைய பரிசுத்த வல்லமை இந்த பிரபஞ்சத்தை ஆண்டவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது சத்தியம். அந்த சத்தியம், அந்த சத்தியத்தில் இருக்கின்ற ஆற்றல் உனக்குள்ளாய் வந்துவிடும். அப்ப நீ தேவனை தாங்குகிற பிள்ளையாக மாறுகின்றாய். அதனால நாம் எலியாவை போல மாறுவோம். எலியா அப்படியே விண்ணகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அது பயங்கரமான அற்புதம். வாழ்க்கையில மோயிசன், எலியா, இயேசுநாதர், மரியா, இதுதான் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். விண்ணகத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட பிள்ளைகள். எவ்வளவு பெரிய மகா அற்புதத்தை செய்கிற தீர்க்கதரிசி. அதனால் தெய்வ பிள்ளைகளை கண்களை மூடி செபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் சுவாமி. ஏசப்பா, எலியா அந்நாளிலே ஆண்டவரே விண்ணகத்திற்கு வர ஆயத்த நிலையில் இருந்த பொழுது அவர் ஓடி வந்தார். அவருக்கு தடங்களாக அந்த யோர்தான் நதி இருந்தபோது அதை தொட்டார் ஆண்டவரே, அது பிளவுபட்டது சுவாமி. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரே, அப்பா, இந்த உடலை பாவ நிலைக்கு தள்ளி வைத்திருக்கிறோம், சோக நிலைக்கு தள்ளி வைத்திருக்கிறோம், சாப நிலைக்கு தள்ளி வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இதை நாங்கள் திட்டினது உண்டு ஆண்டவரே, இதை நாங்கள் வறுத்து வைத்தது உண்டு ஆண்டவரே, இதை கடுமையாக பயன்படுத்திய நாட்கள் இருக்கிறது ஆண்டவரே. என் உடலை ஆண்டவரே நான் அவ்வப்பொழுது துன்புறுத்தி இருக்கிறேன், டாட்டூ போட்டிருக்கிறேன் ஆண்டவரே, கத்தியால கீறி இருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, பல வகையான மருந்துகளையும் போதை பொருட்களையும் நான் சாப்பிட்டு என் உடலையே நான் சபித்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உடல் உனக்கு சொந்தம் சுவாமி. இந்த உடலை நீர் ஆட்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலியா ஆண்டவரே பரவதம் அடைந்ததை போல அப்பா உன் பிள்ளைகளும் பரவசம் அடைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்நாள் வரை இந்த உடல் பாரம் 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 என்று, இந்த உடல் நோய் 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 என்று, இந்த உடல்ல ராசி இல்ல, ஜாதகம் இல்லை என்று சொல்லிக்கிட்டு நாங்கள் எங்களையே சபித்த நாட்கள் எல்லாம் ஓடட்டும் சுவாமி. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை தெய்வீக பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. எலியாவின் பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. வல்லமையின் பிள்ளைகளாக மாற்றுங்கள் ஆண்டவரே.
ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பரலோக பிரபஞ்ச ஆற்றலாக மாற்றுங்கள் ஆண்டவரே. அப்பா, சக்திகள் ஊடுருவட்டும் சுவாமி ஆண்டவரே. அபிஷேகங்கள் ஊடுருவட்டும் ஆண்டவரே. அதிசயங்கள் ஊடுருவட்டும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த பிள்ளைகளை நீர் வல்லமையால் நிரப்பி ஆண்டவரே, அன்றைய நாளிலே யோர்தான் நதியிலே அற்புதம் நடந்ததை போல இனி இந்த பிள்ளைகளுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அற்புதங்களாக மாறட்டும் சுவாமி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் அதிசயங்களாக மாறட்டும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் தெய்வ கர்த்தாவே, இந்த அபிஷேக கர்த்தாவே, இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம் 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 ஆசீர்வதிக்கிறோம். தெய்வ கர்த்தாவே, எங்கள் மீது நீர் உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோ தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான், உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாசை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையிலே குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது. தெய்வ பிள்ளைகளே, இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே,
ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்தில் எல்லா ஜெபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.